19வது ஓவர்ல 25 ரன் இருக்கு. அப்போ சிக்ஸர் அடிக்க போய் முதல் பால்ல டூபே அவுட் ஆயிட்டாருன்னு ராகுல் திரிபாதிக்கு வந்து நேத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாரு. முதல் கேட்ச் பிடிச்சார் இல்லையா, அது வந்து சம்திங் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்னிங்ஸ்ல நல்லா ஆடி இருக்காரு. ஒரு இன்னிங்ஸ்ல யாருமே அடிக்காத போது அவர் தான் சிக்ஸர் அடிச்சாரு. தோனி கேப்டன்சி பிரமாதம், பழைய ஃபார்முக்கு அவரும் வந்துட்டாரு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம் சார். வணக்கம் பிராங்க்லின், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபைனலி ஐபிஎல் இஸ் கெட்டிங் ஃபயர்னே சொல்லலாம். எல்லா டீமுமே கம்பேக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது நேத்து சிஎஸ்கே ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரினே சொல்லலாம். கடைசி அந்த தோனி அண்ட் டூபே வந்து ஒரு ஃபினிஷ் கொடுத்தாங்க. பவுலிங்லயும் சூப்பரா போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜடேஜா வந்து அவரோட கோட்டாவை முடிச்சாரு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தோனியோட கேப்டன்சி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் சார். எப்படி சார் இருந்துச்சு? தோனி கேப்டன்சி பிரமாதம், பழைய ஃபார்முக்கு அவரும் வந்துட்டாரு. அவரோட கேப்டன்சினாலையும் வந்துட்டாரு, அவருடைய பேட்டிங்கும் வந்துருது, அவருடைய அந்த கூல் அப்ரோச் எல்லாமே வந்து ஒரு பழைய நினைவுகளை கொண்டு வந்துருது. இப்போ முக்கியமான ஒரே ஒரு விஷயம், தோனி கேப்டன்சியோடைய திறமையோடைய இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நேத்தி வந்து அவங்களுடைய டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் நிக்கலஸ் புரான் இருக்கார் இல்லையா, அவரு விக்கெட் விழுந்தது வந்து காம்போஜ் ரொம்ப நல்லா போட்டாரு. காம்போஜ் ரொம்ப நல்லா போட்டாரு, அது ஒரு வேற விஷயம். பட் அந்த பர்டிகுலர் ஓவர்ல நிக்கலஸ் புரான் அடைச்ச 6 பேர் ஆஃப் சைட்ல பேக் பண்ணிட்டு 3 பேர் தான் லெக் சைடு, கம்ப்ளீட்டா லெக் சைடு ஓப்பனா விட்டுட்டாரு. தேர்ட் மேன் கவர் பாயிண்ட், எக்ஸ்ட்ரா கவர், அந்த கவர் பாயிண்ட்ல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டர், 4 ஃபீல்டர் அந்த ரீஜன்ல வந்து கவர் பண்றாங்க. லெக் சைடு ஓப்பனா வச்சுட்டாரு. அதனால என்ன பண்ணாரு, அந்த பாலை வந்து ஆஃப் சைட்ல தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணச்சே அக்ராஸ் லைன் அடைச்சேதான் எல்பிடபிள்யூ ஆனாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய டாக்டிஸ். அதுக்கு பவுலரும் நல்லா போட்டாரு, அந்த அவங்க பிளான் பண்ணதை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஈவன் அந்த இது ரிவ்யூ பண்ணச்ச கூட பாருங்களேன், அவுட் கொடுக்கல, அம்பையர் அவுட் கொடுக்கல, ரிவ்யூல தான் அவுட் வாங்கினாங்க இல்லையா, நீங்க பாத்தீங்க இல்லையா. அதுக்கு முக்கியமான காரணமும் அதுவும் அவர் வந்து காம்போஜ் வாஸ் வெரி ஷியூர் எல்பிடபிள்யூ ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு. இவர் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாரு. 50-50 தான் இருந்தது. அது நம்ம பாக்கச்சே நமக்கும் தெரிஞ்சது, அது வந்து ஒருவேளை லெக் சைடிஷா போறதோ ரிவ்யூ வேஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அவர் அந்த போலருக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாரு பாருங்க. அந்த 50-50 ரேஞ்சில் இருக்கச்சு அந்த நியூ போலர் நம்ம சொன்னபடி போட்டிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு அந்த ரிவ்யூ எடுத்தாரு, அவுட் ஆயிடுச்சு. ஸோ புரான் விக்கெட் ரொம்ப கிரிட்டிக்கல் விக்கெட். அதுக்கு வந்து பிரமாதமான டாக்டிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே சார், ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் வந்து நிறைய இது பேசிக்கிட்டே இருந்தோம். அதுல முக்கியமா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், அன்சுல் கம்போச்னு ஒரு பவுலர் இருக்கிறாரு, சைக் ரசித்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிறாருன்றப்ப எல்லாருமே நேத்து அவங்களோட பெர்ஃபார்ம் காட்டியிருந்தாங்க. அப்படியே ருத்ராஜ பாக்குற மாதிரியே இருந்துச்சு. சைக் ரசித்தோட பேட்டிங் பார்க்கும்போது ஒரு ப்ராமிஸ் காட்டினாரு. ஓப்பனிங் பவர் பிளேல வந்து அன்சுல் கம்போஜ் பவர் பிளேல சூப்பரா போட்டு கொடுத்தாரு. எப்படி இருந்துச்சு சார் இந்த மாற்றம்? இல்ல பிரமாதம். நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின இதெல்லாம் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணணும், பழைய பிளேயர்ஸ் சில பேரை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம யங் பிளேயர்ஸ் ட்ரை பண்ணணும், அப்பதான் வந்து நமக்கு இந்த டோர்னமெண்ட்ல இல்லாட்டாலும் அடுத்த வருஷத்துக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி நேற்று கொண்டு வந்துட்டாங்க. 2 காம்போஜ போன மேட்சே அண்ணாரு. அப்பவே சொன்னோம், அவருடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸே ரொம்ப பெரிய லெவல்ல அனாலிசிஸ், பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இல்லாட்டாலும் ஒரு அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, சரக்கு இருக்கு அப்படிங்கறது நல்லா காமிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. அதே மாதிரி செகண்ட் மேட்ச்லயே ரொம்ப நல்லா போட்டுட்டாரு. அண்ட் ஷேக், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, கைக்வாட் ரித்துராஜ் மாதிரியே ஆடுறாரு அப்படின்னு. எனக்கு அவர் தான் சுப்மான் கில், ரித்துராஜ், கைக்வாட் இவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி கிரேஸ்ஃபுல் கிளாசிக்கல் பேட்ஸ்மேன். அவர் மசில் பண்ணி பவர் பண்ணி ஆடுறது இல்ல, அப்படியே நேச்சுரல் டைமிங்ல ஆடுற கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி இருக்காரு. ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருந்தது அவர் ஆடுறத பார்த்து நேத்தி. அவருடைய ஆட்டம் வந்து நிறைய நம்பிக்கையை கொடுத்திருக்கு சிஎஸ்கேக்கு ஃபியூச்சருக்கு. ஓகே
சார் இன்னும் ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து நம்ம ஆட வைக்கணுமான்ற ஒரு கொஸ்டின் எழுந்துகிட்டே இருக்கு. ஒரு விஜய் சங்கரா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு ராகுல் திரிபாதியா இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதற்கு பதிலாவும் ஏதாச்சும் வேனிஸ் பேடின்னு ஒருத்தவர் அ நல்லா விளையாண்டுருக்காரு அவரோட உள்ளூர் கிரிக்கெட்ல. ஸோ அவர மாரி பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு குடுக்கலாமா? ஏன்னா, இனிமே நம்ம எல்லா மேட்சும் ஜெயிச்சா தான் செமிஃபைனல் குவாலிஃபயருக்கு போ முடியுன்ற ஒரு இதுல நெக்ஸ்ட் இயர்க்காச்சும் பிரிப்பேர் பண்ணலாமா? அதுதான் நம்ம முன்னாடி இதுல கூட பேசிட்டோம். பட் முக்கியமான பாயிண்ட், ராகுல் திரிபாதி ஒரு நல்ல கிரிக்கெட்டர், ஒரு எந்தூசியாஸ்டிக் கிரிக்கெட்டர். ஒரு ஃபீல்டுல வந்து அவரோட இன்வால்வ்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி வந்து ஏதாவது ஒரு சில்லறத்தனமா ஒரு மிஸ்டேக் பண்றாரு, அதுல விக்கெட் லூஸ் பண்ணிடுறாரு. அதனால அவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு. அதனால எக்ஸ்டெண்டட் சான்சஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா ஆடலாம்னு சொல்ல முடியாது, அதே சமயத்துல ரொம்ப மோசமா ஆடினான்னு சொல்ல முடியாது. ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸ்ல நல்லா ஆடி இருக்காரு. ஒரு இன்னிங்ஸ்ல யாருமே அடிக்காத போது அவர் தான் சிக்ஸர் அடிச்சாரு போன மேட்ச் RRI. அதனால அவர் வந்து நம்ம வந்து டோட்டலா டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது விஜய் சங்கரை. அதே சமயத்துல அவர் வந்து ஒரு மேட்ச் வின்னிங் கெப்பாசிட்டியோ இல்லைன்னா ஒரு கேம் சேஞ்சிங் கேம் சேஞ்ச் பண்ற ஒரு கிரிக்கெட்டராவோ தெரியல அவரு. சோ அது வந்து ஒரு கஷ்டமான டிசிஷன். விஜய் சங்கர் வந்து ஒரு 4 மேட்ச் ஆடியாச்சு, ஓரளவுக்கு சுமாரா ஆடி இருக்காரு. அதே சமயத்துல அவரை இது பண்ணிட்டு ஒரு யங்ஸ்டர் கொண்டு வர முடியுமாங்கிறது டவுட் தான். இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க, இந்த நேற்று மேட்ச் ஜெயிச்சதுனால அவங்க வந்து இந்த வின்னிங் காம்பினேஷனை கண்டினியூ பண்ணலாம். ராகுல் திரிபாதிக்கு வந்து நேற்று ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாரு. முதல் கேட்ச் பிடிச்சார் இல்லையா, அது வந்து சம்திங் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அந்த கேட்ச் வந்து ஒரு 10ல ஒரு 8 பேர் டிராப் பண்ற கேட்ச் தான் அது. ஸோ இவர் வந்து அந்த அந்த அவருடைய எனர்ஜி, அவருடைய எந்தூசியாசம் எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல் எஃபர்ட் கொடுத்ததுனால அந்த கேட்சை பிடிக்க முடிஞ்சது. அந்த கேட்ச் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது, எனர்ஜியை கொடுத்தது சிஎஸ்கேக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. அதனால அது தவிர அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இந்தியாக்கே அவர் 4-5 மேட்ச் ஆடி இருக்காரு. அவருடைய அவருடைய டைப் ஆஃப் பேட்டிங்கே வந்து எடுத்த உடனே முதல்ல இருந்து அடிக்கிறது. நேற்று கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் ஆடி ட்ரை பண்ணாரு. கேட்ச் கூட விட்டாங்க அவருக்கு. கேட்ச் விட்டும் அவர் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட முடியல, ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். அவர் வந்து பார்டர் லைன்ல தான் இருக்காரு. அவரை தள்ளிட்டு இப்போ புது பிளேயர் ஒன்று பாம்பே யங்ஸ்டர் எடுத்திருக்காங்க. 18 இயர் ஓல்டு பிளேயரை வந்து நேற்று கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கைக்வாடுக்கு பதிலா. ஆமா ஆமா மித்ரா. அண்ட் வந்து அவருக்கு சான்சஸ் தான் பெட்டரா இருக்குன்னு எனக்கு தோன்றது. ஏன்னா பேடி வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். அது தவிர வந்து இப்பதான் ஒரு வருஷமா டக் அவுட்ல இருக்காரு. அவருக்கு நெட்ஸ்ல எப்படி ஆடினாரு, எந்த அளவுக்கு அவருடைய திறமை இருக்கு. கோர்ஸ் ஒரு டெல்லி பிரீமியர் லீக்ல பிரமாதமா ஆடி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினால தான் அவர் வந்து எடுத்திருக்காங்க ஸ்குவாட்ல. பட் இப்போ எடுத்திருக்கிற பிளேயருக்கு, பாம்பேல இருந்து எடுத்திருக்கிற பிளேயருக்கு தான் சான்சஸ் பெட்டர்னு தோன்றது. ஒண்ணு விஜய் சங்கர் இல்லைன்னா ராகுல் திரிபாதி, 2 பேர்ல ஒருத்தர் தான் ஆடுவாங்க அடுத்த மேட்ச். அது ஒண்ணுதான் சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பெரிய கெயின் சிஎஸ்கேக்கு நேத்தி வந்து வின் பண்ணது ஒரு கெயின். அது பெரிய டேர்னிங் பாயிண்ட். அது ஒரு விஷயம் இருக்கட்டும். அதை தவிர முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ஷேக் ரஷீதுடைய பர்ஃபார்மன்ஸ், காம்போஜோடைய போலிங் அண்ட் ஃபீல்டிங், ஓவரால் ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஒரு முன்னாடி சிஎஸ்கேக்கு தான் டியூபியஸ் ரெப்புடேஷன் இருக்கு. மேக்ஸிமம் கேட்சை டிராப் பண்ணாங்க. எல்லாமே நேற்று அவங்களுக்கு இருந்த குறை எல்லாத்திலுமே ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. பவர் பிளேல 56 ரன் கிடைச்சாங்க. ஓரளவுக்கு ஸ்பீடா ஆடினாங்க. சிக்ஸர்லாம் ரொம்ப அடிக்காட்டாலும் ரவீந்திரா ஒரு நல்ல 4ல அடிச்சு இது பண்றாரு. இந்த ஷேக் ரஷீதும் நல்ல டைமிங், நல்ல 6 பவுண்டரி அடிச்சாரு பவர் பிளேல. ஸோ அந்த இஷ்யூ கிளியர்டு. அதே மாதிரி பவர் பிளே போலிங்லயும் ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டுட்டாங்க. அதுக்கும் முக்கியமான காரணம் வந்து நமக்கு பேக்கப்ல ஓவர்டன் எடுத்திருந்தாங்க. ஓவர்டன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் 2 நல்லா போடுற ஃபாஸ்ட் பவுலர் 3 ஓவரும் தைரியமா கொடுக்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கம்பைண்டா எல்லாரோட குமுலேட்டிவ் எஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்துட்டு ஜெயிச்சுட்டாங்க. ஸோ ஒரு தோசி நீங்க சொன்னீங்களே கேப்டன்சி பத்தி, he fully deserved the man of the match. Not only because he scored 25 runs, the 26 runs in 11 balls, because of captaincy and fielding. அந்த ரன் அவுட் அப்படியே கண்ணில் நிக்கிறதா இல்லையா, எத்தனை நாளைக்கு நமக்கு மனசுல நிக்கணும் அது இல்லையா? 44 வயசு ஒரு விக்கெட் கீப்பர் அசால்ட்டா தூக்கி அடிக்கிறாரு. அந்த ஃபிட்னஸ் அண்ட் அவரோட கிரிக்கெட் இன்வால்வ்மெண்ட் பேசுது. சார் நேத்து வந்து எவ்வளவுதான் ஒரு கம்ஃபர்டபுளான வின் அப்படின்னு சொன்னாலும், தூபே அண்ட்
தோனி வர அந்த 165 ரன்ஸ் தான். ஆனா அதுக்குமே அவங்க லாஸ்ட் ஓவர் வர கொண்டு போகணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சுல. இது சிஎஸ்கே இன்னும் பேட்டிங்ல இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்ன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. தூபேவே அவரோட இன்டர்வியூல சொன்னாரு. தூபேக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவருக்கே ஒரு செல்ஃபா அவரு அனலைஸ் பண்ணி ஆடி இருக்காரு. கடைசி வரைக்கும் ஆடியாகும். விக்கெட்டை 19 ஓவர்ல 25 ரன் இருக்கு. அப்போ சிக்ஸர் அடிக்க போய் முதல் பால்ல டூபே அவுட் ஆயிருந்தாருன்னு திருப்பி பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும், கிரைசிஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஈவன் தோனிக்கு கூட பிரஷர் தான். தோனிக்கு 5-6 வருஷம் முன்னாடி ஹேண்டில் பண்ற பிரஷர் விட இப்போ இருக்கிற பிரஷர் ஹேண்டில் பண்றது கேப்பபிலிட்டி கம்மி தான். இப்போ இன்னும் நல்லா ஆடுறாரு, இன்னும் பர்ஃபார்ம் பண்றாரு, ஜெயிக்கிறாரு, அதெல்லாம் வேற விஷயம். பட் எப்படி இருந்தாலும் ஏஜ் வில் காட் அப் வித் பீப்புள். யாரா இருந்தா என்ன, அவர் வந்து ஒரு பெரிய சாதனையாளர் தான். இருந்தாலும் அவருக்கும் ஒரு வயசாக ஒரு குறைபாடு வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் பார்த்து சேஃபா தான் ஆடி இருக்காங்க. ரொம்ப சேஃப்டி இஸ் த ஃபர்ஸ்ட் இதுங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போனோம். அதான் டீப்பா நான் அவர் சொல்றாரு பாருங்க, அவரு இன்டர்வியூல சொன்னார் அழகா. நான் வந்து நின்று ஆடணும், கடைசி வரைக்கும் மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போனோம், டீப்பா தான் எடுத்துன்னு போனோம், அப்பதான் நமக்கு வின்னிங் சான்சஸ் இருக்குன்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டு அதனால தான் அப்படி ஆடினாரு. சோ நேத்தி ஆனது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு ஓவர் முன்னாடி ஜெயிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம். இன்ஃபேக்ட் ஒரு ஓவர் முன்னாடி ஜெயிச்சா 10th பொசிஷன்ல இருந்து 9th பொசிஷன் வந்திருப்போம் நேத்தி. நெட் ரன் ரேட் சன்ரைசர்ஸ்க்கும் இதுக்கும் ஒன்லி 0.005 தான். ஒரு ஓவர் முன்னாடி அடிச்சிருந்தா கூட நம்ம 9th வந்திருக்கோம். அது ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுத்துருக்கோம். பட் வின்னு தான் முக்கியம். அந்த வின்னை பண்ணிட்டாங்க, அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு சிஎஸ்கே நம்ம பாராட்டி ஆகணும். அதுவும் தோனியை பர்டிகுலரா பாராட்டி ஆகணும். நெக்ஸ்ட் சிஎஸ்கே அண்ட் மும்பை ஏப்ரல் 20 மும்பைல நடக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல தொடர்ந்து பேசுவோம் சார். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.